ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடி சாண்டே ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோக்கு தாங்க மிஷின் பண்ணி கொடுக்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு மிஷின் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சீசர் ஃபோன் போட்டதால நமக்கு வேற ஒரு மிஷின் வந்துருச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிடுவாங்க கைஸ். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போன வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போல் போட்டிருப்போம். அந்த போலுக்கு யாரும் ஓட்டு பண்ணலையோ மறக்காம ஓட்டு பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்ட்டு. ஓகே வாங்க நம்ம மிஷினில் போகலாம். நம்மகிட்ட இங்கே ஒரு பைக் இருக்குது. இந்த பைக்கில் போகலான்னு கேட்போம். ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கேஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கா. 2 தெரு தள்ளி போனால் இருப்பான். கிட்ட தான் கேஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா போன மிஷின் பண்ணும்போது நம்ம அங்கேருந்து எட்டு வந்துட்டோம். நமக்கு வர வண்டியிலனால அங்கேருந்து எட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டீல் வேறு போயிருந்தோம். ஓகே கேஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிடலாம். யாரா ஹெலிகாப்டர் ஓடிட்டு வருது? இல்லை ஸ்பீட் ஹெலிகாப்டரு யாரை தேடி வந்துருக்குன்னு தெரியல. சரி நம்ம தாடி வந்துருக்கோம். அது எப்படி வாங்க கேஸ் மிஷினில் போய் பார்க்கலாம். அந்த மிஷின்ட்டு சப்ளை லைன்ஸ் மிஷின் பாரு. ஓகே கேஸ் இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஸ் இந்த மாதிரி வேன்லையும் பைக்லையும் சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போகிறாங்க. பிரேக்லையும் ஒருத்தன் அவனோட ப்ராடக்ட்ஸ் தான் டெலிவரி பண்ண போகிறாங்க. அது அவன் பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம ஜீரோவோட பிஸ்னஸ் எனிமி கேஸ். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோவோட கடைக்கு மேலே இருக்கிற டவர்ஸை அழிக்கிறதுக்காண்டி ட்ரோன்ஸ் அனுப்பியிருப்பான். அதால் நம்மளாம் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு அந்த இதில் ட்ரோன்ஸ்லாம் அழித்தோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோக்காண்டி ஹெல்ப் பண்ண போகிறோம் கேஸ். ஜீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்தில் ஒரு பையனாகிட்டான். ஜீரோட வயசு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகிடுச்சு, 28 வயசு ஆங்கேஸ். ஓகே இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி போகுது, ட்ரக்கு போகுது. ட்ரக்கு இல்லை வேனு. இந்த வேனை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு இதை முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிளேனை. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கா, இங்கே ஒருத்தர் முடிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். அப்படியே டெலிவரி பண்ணக்கூடாது. சரி டெலிவரி பண்ண விட்டுறக்கூடாது. டெலிவரி பண்ணுறதுனா நம்ம மிஷின் முடிஞ்சிடும். நம்ம மிஷின் ஃபெயில் ஆகிடும் முடியாது. இந்த போகிறான் இங்கே இங்கே ஒருத்தன் போகிறான். இங்கே வரேன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயோ போயிடுக்கு. அவ்வளோதான் கேஸ், 2 முடிச்சாச்சு. உள்ள மாட்டிக்காத. மாட்டிக்கிச்சு அவ்வளோதான். இங்கே வழி இருக்காது, பார்க்காம நம்மகிட்ட போயிட்டே இருக்கோம். வழியே வந்தாச்சு. இந்த வழியை பார்க்காம நம்ம டென்ஷனில் ஆகிட்டு கொஞ்சம். இதான் கேஸ் இப்போ டென்ஷன் ஆனாலும் நம்ம புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கிறது. ஏதாச்சும் பிரச்சனை தான் நம்ம புத்தியை யூஸ் பண்ணால் டக்குன்னு தப்பிச்சிடலாம் அந்த பிரச்சனையிலேருந்து. ஆனால் நமக்கு அது பழக்கமே இல்லை. டென்ஷன் ஆகிற பழக்கம் மட்டும் தான் இருக்குது. ஐயா போலீஸ் ஐயா என்னையா அது நீங்களும் ஒரு ஆளை ஏற்றி கொள்ளலாமா அப்படி சொல்லுங்கள். என்ன நியாயம் சொல்லுங்கள் அது. கேஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம 3வது டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கோம். கஷ்டமாக இருக்குது இதை ஓட்டுறதுக்கு ரொம்ப. இங்கே எங்கேயோ போகுது, இஷ்டத்துக்கு போகுது. அது இஷ்டத்துக்கு இந்த கிட்ட தான் கேஸ் இருக்கான் ஒருத்தன். கீழே போடாங்கன்னா மேலே மேலே போகிற ஹோட்டலில் போடாதான்டா சேஃபாக ஆகி பாருங்க. இடே என்னடா வேணும் உனக்கு? இங்கே எங்கேயோ போய் சொல்லுதாங்க. கடுப்பாவது இவர் ஆனார். கீழேயே போயேன்டா, நேரம் மேலே பார்க்க சொல்கிறான்றதுல. இங்கே தான் ஒருத்தனை கொண்டோம், அவனும் இங்கே தான் இருக்கான். இந்த கரெக்டாக போய் அடிக்கும் எங்கேயாச்சும் போய். சொன்ன மாதிரி கரெக்டாக போய் அடிக்கும் எங்கேயாச்சும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு ஓடிட்டு இருக்கான். ஓகே இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க எப்படியாச்சும் நம்ம போட்டு தள்ளணும். ஐயோ இதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு பில்டிங்கில் போய் மாட்டிக்கிறது இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ் இந்த மிஷினு. டேய் ஜீரோ, நடந்து போய் சொல்ல கூட நான் நடந்து போய் சுட்டுருவேன்டா. நீ ஒரு க்ளோவோட கொடுத்து தச்சு சொல்கிறத பற்றி அதான் நல்லா தாங்க முடியல. எங்கேயோ போனால் எங்கேயோ போகுது கேஸ். இது நம்ம கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். மாறி படத்தில் வர மாதிரி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கேஸ் இந்த பிளேன் இருக்குது. நம்ம கீழே போகணும்னு நினச்சா அது மேலே போகுது பாருங்க. கேஸ் ஒரு வண்டி பார்த்தாச்சு. இந்த கேஸ் தான் கேஸ். அவ்வளோதான் கேஸ், ஒன்று முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான் கேஸ் இருக்குது. 4 இது முடிச்சாச்சு. ஒன்று தான் கேஸ் இருக்குது. இப்போ தான் கேஸ் மனசில் கொஞ்சம் தைரியமே வருது. இதோட இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 5வது ட்ரை கேஸ். அதில் 5வது ட்ரையில் இந்த பைக்குக்காரங்க கேஸ் நம்ம ரொம்ப தளட்டானுங்க. 3 வாட்டி அவங்களே நம்ம ட்ரோனை எரிச்சிட்டானுங்க. திரும்பி வாங்கடா, எப்படி வாங்கடா கேட்டா போகிறீங்க.
பிடி பிடி சாவு 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 கேஸ் பக்கம் வருது கேஸ் ட்ரோனில் என்ன பண்ணு தெரியல இப்போ எவ்வளோ தூரம் சாக மாட்டேங்காங்க அவங்க கார்லாம் கூட இந்த வேன்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பகை வருது கேஸ் ட்ரோனில் இல்லை பார்த்தேன் கேஸ் போனோம் நம்ம இங்கேருந்தா சொல்லுதீங்க ஏ போச்சு கேஸ் மறுபடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேஸ் இந்த 5வது சொல்கிறதுக்கு முன்னாள் தான் கேஸ் நம்ம ட்ரோன்லாம் வெடிச்சு போகுது இது கண்ட்ரோல் வேறு பார்த்திங்கன்னா ஆக்கமாக இருக்குது நல்ல பயங்கரமாக இருக்குது சொல்கிறது வாய் நல்ல ஆக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா பறக்கும்போதே கீழே வந்து முட்டிடுது அப்படியே ரோட்டில் கூட ஓட்டிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் ஓட்டம் இல்லையா அப்படி இதே மாதிரியாச்சு போனால் நல்லா தான் இருக்கும் சுற்றுலாம் ஈஸியாக ட்ரோன் வேறு பகை வேறு வருது ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா இல்லை இந்த பஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்லுதாங்க நம்ம மேலே போட்டு நம்ம இது பாருங்க ஒன்றுமே அவங்க மேலே வர மாட்டேங்கி நம்மளால பறந்துட்டே சொல்ல வர அப்பாடி ஓப்பா சிஸ்டம்ஸ் கேஸ் அதனால் நம்ம வண்டி மேலே எதுவுமே வெடிக்கல பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம 0வோட இடத்துக்கு போயிடணும் கேஸ் இதை கொண்டு அப்படின்னா தான் மிஷின் கம்ப்ளீட் ஆகும் இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகாது மறுபடியும் முதல்ல பண்ணணும் எதில் இடிக்காமல் போன கேஸ் ஆல்ரெடி புகை வர வருது ட்ரோன்லேருந்து இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டஃப்பான மிஷின் கேஸ் சரியான கஷ்டமாக இருக்குது இது சுடுறது கூட மேட்ரு இல்லை இந்த ட்ரோன் ஓட்டுறது தான் கேஸ் மேட்ரு கேஸ் நான் நேரம் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகுது கொஞ்சம் ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு இங்கே தான் கேஸ் நம்ம லேண்ட் பண்ணணும் பத்திரமா லேண்ட் பண்ணணும் பிரேக் பிடிச்சாச்சு ஃபுல்லாக பிரேக் பிடிச்சாச்சு அவ்வளோதான் கேஸ் சூப்பர் லேண்டிங் கேஸ் இது கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கையாட்டால் கொடுக்குறாங்க ஓகே கேஸ் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருந்துச்சு ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப சுடுறதுக்கு ஓடிட்டே சுட முடியல ஓகே இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே